ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கதை, அந்த பிஜி அறை ஒரு மர்மமான பயங்கரம் நிறைந்த இடம். இரவு நேர சத்தங்கள், காணாத உருவங்கள், ஒரு பெண் ஆவி. யார் அந்த பெண்? ஏன் அந்த இடத்துல நிழலாய் சுற்றுகிறார்? இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், வீரு விஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அவள் பேர் திவ்யா. அவளுக்கு சொந்த ஊரான கன்னியாகுமரியிலிருந்து பொருளாதார கல்விக்காக சென்னையில் ஒரு கல்லூரியில் சேர்ந்தாள். அங்கு ஒரு புதிய பிஜி தேடி ஒரு அழகான இடத்தில் அறை கிடைத்தது. அவளுடன் 2 பெண் தோழிகள், திவ்யா மற்றும் அவளுடைய ஜூனியர் தோழிக்கு அந்த பிஜியில் முதல் நாள் இரவில் அவர்கள் இருவரும் உறக்கமின்றி விசித்திரமான உணர்வுடன் சுழன்று கொண்டிருந்தார்கள். அந்த அறையில் எப்போதும் துணிச்சலற்ற உணர்வு, யாரோ அறைக்குள் நிற்பது போல். ஒரு இரவில் அவளின் படுக்கை அடியில் யாரோ இருப்பது போல உணர்ந்தாள். பயந்து விளக்கை ஆன் செய்து அவள் தோழியிடம் கூறினாள். ஆனால் அவளோ சிரித்தாள். இங்கே புதுசாக வந்திருக்கோம், அப்படிதான் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு டீன்னு சொல்லிட்டு நடக்க போகிற விபரீதம் தெரியாமல் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 3 to 4 நாட்கள் இரவில் தூக்கமில்லை. ஒரு இரவு இருவருக்கும் ஒரே நேரத்தில் அதே பயம், யாரோ அறையில் இருப்பது போல். அந்த நாள் அவளுடன் இருந்த 3வது பெண் வீட்டுக்கு போயிருந்தாள். அவர்கள் இருவரும் விளக்கை ஆன் செய்து வைத்து தூங்கினார்கள். அடுத்த நாள் அங்கிருந்த திவ்யாவின் தோழியும் அவளுடைய வீட்டிற்கு சென்றாள். அவள் தனியாக பிஜியில். இரவு டின்னர் முடித்து தூங்குகிற நேரம் திடீரென டாய்லெட் செல்ல வேண்டி எழுந்தாள். வெளியில் முன்னொரு அறையில் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தார். பயத்தில் திவ்யா அந்த பெண் உருவத்தை பார்த்து, யார் நீங்க, எதுக்கு இங்கே உட்கார்ந்திருக்கீங்கன்னு திவ்யா கேட்டும் அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை. பயந்து அறைக்குள் ஓடி வந்து கதவை பூட்டிவிட்டாள். பயத்தில் அவளின் பாய் ஃப்ரெண்டை வீடியோ காலில் அழைத்தாள். அவனுடன் பேசியபடியே சற்று தைரியம் பெற்று மறுமுறையாக வெளியே சென்றாள். அந்த பெண் இல்லை. ஆனால் யார் அது என்ற கேள்வி மட்டும் திவ்யாவுக்கு இருந்துச்சு. அடுத்த நாள் இரவு அவளின் தோழி இருந்தாள். தைரியமா பேசின அவளே சொல்றா, நீ இங்கே எப்படித்தான் இருக்கிறன்னு தெரியல, நான் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என சொல்லி அங்கிருந்து கிளம்புற நேரத்தில், திவ்யா கொஞ்சம் வெயிட் பண்ணு, பிஜி ஓனர்கிட்ட பேசிட்டேன், நமக்கு மேலே இருக்கிற ரூம் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் இரு. கொஞ்ச நேரத்தில் பிஜி ஓனரை சந்திக்கிறாங்க. அவர் மேல்தளத்திற்கு மாற்றி கொடுத்தார். அங்கு சிறந்த உணர்வு. ஆனால் இரவு 10 மணி என்றால் நடுக்கத்தில் சுழற்சி விளக்குகள் ஆஃப் ஆகிவிடும். யாரும் ஆஃப் பண்ணலை. ஒரு நாள் திவ்யாவின் தோழி ஒருத்தி சொல்றா. அதை கேட்டு திவ்யாவும் அவளுடைய தோழிகளும் பயந்து நடுங்கி போறாங்க. 5வது மாடியில் ஒரு பெண் காதல் தோல்வியால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இங்கு அவளது ஆவி இந்த இடத்துலையே சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கான். நானும் பார்த்துருக்கேன். அந்த பெண் அவள்தான். இதை கேட்டதும் ரொம்ப பயந்து போகிறாங்க. இந்த ஒரு இரவு மட்டும் தங்கிட்டு நாளைக்கு கிளம்ப முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இரவு இவங்க ரூம் ஜன்னல் ஓரத்தில் இரவு 2 மணிக்கு அந்த பெண் நின்று கொண்டு, நான் இங்கே தனியாக இருக்கேன், எனக்கு உங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் நிரந்தரமாக இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான சிரிப்பு சத்தம். அதுக்கப்புறம் கதவை யாரோ வேகமாக தட்டுறது போல உணர்வு. இரவு முழுவதும் தூங்காமல் பயத்தோடு இருந்த திவ்யாவும் அவளின் தோழியும் அவங்களோட குலதெய்வத்தை வேண்டி அழுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மயான அமைதி. காலை விடிஞ்ச உடனே அங்கிருந்து கிளம்பி சொந்த ஊர்களுக்கு போயிடுறாங்க. இதில் நல்ல விஷயம் என்னவென்றால், அந்த ஆவியால் இதுவரை எந்த உயிரும் பறிபோனதில்லை. இந்த நிகழ்வை ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு திவ்யா சொல்கிறாங்க.
யார் அந்த பெண்? எதுக்கு இன்னும் அந்த இடத்துல ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் அவளிடம் மட்டுமே உள்ளது. இதே மாதிரியான உண்மை நிறைந்த அமானுஷ்ய கதைகளை நீங்கள் பார்க்கணும், கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீரு விஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.